ஹாய். ஹாய். இப்போ நம்ம கீழாநிலைக்கோட்டையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வாரம் சந்தை இருக்கும். ஓகேவா? அந்த சந்தைக்குள்ள போய் நம்ம காய்கறிகளை எல்லாம் வாங்க போகிறோம். காய்கறி தவிர எல்லாமே பழங்களும் சரி, மீன்கள் சரி, நண்டு எல்லாமே இருக்கும். அங்கே தான் நம்ம போக போகிறோம். சரியா? போய் பார்க்கலாமா? கீழாநிலைக்கோட்டையில் இந்த ஊரில் வந்து தக்காளி, காய்கறி எல்லாமே இருக்கும். இந்த ஒவ்வொரு காய்கறிக்கு அப்புறமும் இந்த மாதிரி பத்தல்கள், பலசரக்கு வந்து மசாலா பொடிகள், பருப்பு வகைகள் எல்லாமே இருக்கும். அப்பளம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு பிளேட்டுக்கு வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எந்த பிளேட் எடுத்தாலும் 20 ரூபா அப்படின்றப்ப ஒவ்வொரு பிளேட்டுக்கும் நாங்கள் எடுத்துருவோம். எல்லாத்துக்குமே 2 பிளேட் கூட நாங்கள் எடுத்து வச்சுருவோம். ஸோ காய்கறின்றது நமக்கு உடம்புக்கு தேவையானது நம்ம வாங்கி தான் ஆகணும். ஸோ அது போக பழங்கள்லாம் அதிகமாக இருக்கும். பழங்களும் உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி காய்கறி தவிர பழங்களும் எடுப்போம். அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு எல்லா விஷயங்களும் எல்லாமே அந்த சந்தையில் எல்லாமே இருக்கும். கீழாநிலைக்கோட்டை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சந்தை இருக்கும். இதுதான் சந்தை. முக்கியமாக பக்கத்தில் தான் அரியநாயகி அம்மன் கோயில் எய்த்தாப்பில் தான் இருக்கும். இந்த சந்தையில் வந்து பூ வாசனை நல்லாயிருக்கும். எல்லாமே ரேட்டு வந்து ரொம்ப மலிவாக தான் விற்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நிறைய வாங்குவோம். இந்த பூக்கள் தாண்டி நாங்கள் கிளம்புறப்ப தான் முக்கியமாக நாங்கள் கருவாடு இந்த மாதிரி பார்ப்போம். கருவாடு போக நண்டு, மீன்கள், அனைத்து வகை மீன்கள் எல்லாமே இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். ரொம்ப ரேட்டோட கம்மியாக தான் இருக்கும். காய்கறியெல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஸோ இதை அப்லோட் பண்ணுறோம் யூடியூப்பில். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.